மார்னிங். இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் ஊழியத்துக்கு வந்ததான தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ ஊழியர், நன்றாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியர். ஆனால் அவர் ஊழியம் செய்த சபையில் இருக்கிறதான மக்கள் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் அதிகமாய் வளரவில்லை என்பதை அவர் உணர்கிறார். இவருக்கு ஏன் என்று புரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் ஒரு விசுவாசுடைய வீட்டுக்கு வீடு சந்திப்பு ஊழியத்துக்காக செல்லும்போது அங்கே அந்த வீட்டில் இருந்த ஒரு சிறு பையன் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மேல் ஏறி உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த மர குதிரை அங்கே தான் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிறுவனோ அது மேலே ஏறி உட்கார்ந்து அதில் வேகமாய் போவது போல முன்னும் பின்னும் அசைந்து தலையை ஆட்டி தன்னுடைய உடம்பை ஆட்டி கொண்டே இருந்தான். இதை கொஞ்ச நேரம் உற்று கவனித்த அந்த போதகருக்கு ஒரு விஷயம் தெளிவாய் தெரிந்தது. இந்த மர குதிரை மேல் உட்கார்ந்திருந்த சிறுவன் வேகமாய் ஓடுவது போல பாசாங்கு காண்பித்தாலும் அந்த குதிரையை அதே இடத்துல தான் நிற்கிறது. அவனும் முன்னேறி செல்லவே இல்லை. இதை உணர்ந்த அந்த போதகர் அப்பொழுதுதான் அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. இதே போலதான் விசுவாசிகள் அதிகமாய் வளருவது போல, நன்றாக பாடி தேவனை ஆராதிப்பது போல, தேவனோடு நல்ல உறவு இருப்பது போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளேயோ உள்ளான வாழ்க்கையிலேயோ ஒரு முன்னேற்றமும், ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதை உணர்ந்தார். அதற்கு பின்பதாக சில காரியங்களை செய்து அந்த மக்களோடு பேசுறது பின்பதாக அதுக்கப்புறம் அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அவர் பார்த்தார். இதே போல இன்றைக்கும் அநேக நேரங்களிலே வெளிப்பிரகாரமாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சரீர முயற்சினாலே நிறைய காரியத்தை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் இயேசுவோடு இருக்கிறதான அந்த உறவிலே கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை. அடுத்து தேவனால் தரப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. எவ்வளவு நேரம் மணிக்கணக்காய் ஜெபித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் அதுக்கடுத்து சபைக்கு வந்து சபையில ஊழியர்கள் எல்லாம் செய்தாலும் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஒரு விசை உங்கள் உள்ளான வாழ்க்கையை பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த சிறுவனை போல அந்த மரக்குதிரையில ஏறி உட்கார்ந்து ஓடுவதை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு படி கூட முன்னேறி செல்ல முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். வேதத்திலே பார்க்கும்போது எலிசா நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருடைய வேலைக்காரனா இருந்த கேயாசி அந்த எலிசாவோடு கூட இருந்து நிறைய ஊழியங்களை செய்கிறார். தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் சூனேமியாளுடைய மகன் வியாதிப்பட்டு மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வேகமாய் ஓடினான் இந்த கேயாசி. ஓடி அந்த தடியை அவன் மேல வைத்த போது அந்த மகன் உயிரோடு எழும்பினான். இப்படிப்பட்ட எல்லா நேரங்களிலும் எலிசாவுக்கு கீழ்ப்படிந்து வேகமாய் ஓடி ஓடி வேலை செய்தவன், ஊழியம் செய்தவன் இந்த கேயாசி. ஆனால் அவனுடைய உள்ளத்திலோ ஒரு தூய்மையான மனம் இல்லை. பொருளாசை நிறைந்திருந்தது, பண ஆசை நிறைந்திருந்தது. தேவனோடு ஒரு சரியான உறவு இல்லாததினாலே அவனும் அவனுடைய சந்ததியும் தொழுநோயால், குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பிரகாரமாக நிறைய ஓடுகிறோம். ஆனால் உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருக்கு நமக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவும் மிகுந்த பரிதாபத்துக்கு நேராய் போய்விடும். எனவே இந்த காலையில் ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு இருக்க உறவிலே முன்னேறி செல்ல வேண்டும். அவர் தருகிற அந்த பரிசுத்தத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே நம்முடைய தேவன். எனவே நாம் பரிசுத்தத்திலே, ஆவிக்குரிய காரியத்திலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதை நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லும்போது, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும்படி என்று சொல்லுகிறார். எனவே தேவனோடு இருக்க அந்த உறவு அதிகமாய் நமக்கு கிடைக்கிறது. அந்த உறவிலே அதிகமாய் வளர்கிறோம் என்பதை வெளிப்பிரகாரமா இருக்க மக்களும் உணரத்தக்க அளவிலே உள்ளான வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்பொழுது உள்ளான வாழ்க்கை பலப்பட வெளிப்பிரகாரமான வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் எல்லாம் நமக்கு சீர்படும், ஸ்திரப்படுத்தப்படும். அப்பொழுது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே இந்த காலை நேரத்திலே ஆவிக்குரிய காரியத்திலேயும் குறிப்பாக தேவனோடு இருக்க உறவிலையும் முன்னேறி செல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சரீர முயற்சி
அற்பமானது. தேவனுக்காக செயல்படுகிற அந்த காரியங்களே நமக்கு பெரிய வெற்றியை தரும். எனவே கண்களை மூடி இந்த கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும் உடைய வசனங்களை தியானிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும்படியாக, குறிப்பாக வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில மட்டுமல்ல, என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே, குறிப்பாக உமக்கும் எனக்கும் இருக்க அந்த தொடர்பிலே, உறவிலே அதிகமாய் வளர, முன்னேறி செல்ல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றி போடுங்க. உம்மோடு இருக்க உறவிலே பலப்பட, வளர, அதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, முன்னேற்றம் ஏற்பட இந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.